இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம தனிமை தலைப்புல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு தனிமை தலைப்புடைய கடைசி எபிசோட பார்க்க போகிறோம். இந்த மாதம் முழுவதுமே ஜீவனுள்ள சாட்சிகள், பைபிள் வசனங்கள், பாட்டுகள் மூலமா தனிமையிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இது உங்களுக்கு நிச்சயமாவே பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். நீங்க தனிமையிலிருந்து வெளியில வந்திருப்பீங்க, மற்றவங்களுக்கும் நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். ஒருவேளை இன்னும் நீங்க தனிமையிலிருந்து வரலையா, உங்களுக்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு நம்ம தனிமையிலிருந்து எப்படி மீண்டு வருவது அப்படிங்கிறத கடைசி எபிசோடா இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம பார்த்த தனிமை தலைப்பிலிருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, அதை நாங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்தலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அது மட்டும் இல்லை, CBN இந்தியா யூடியூப் சேனலுடைய இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்லையும் நீங்கள் பதிவு பண்ணலாம். அது மற்றவங்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், ஒரு சாட்சியாக அது இருக்கும். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் சொல்லும்போது மற்றவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போ ஒரு ஆராதனை பாடலோட நம்முடைய நிகழ்ச்சியை நம்ம தொடங்கலாம். வாங்க பார்க்கலாம்.
ரொம்ப அருமையான பாடல். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. அதாவது தேவனுடைய நன்மைகளை நம்ம நினைச்சு துதிச்சு பாடும்போது அதில் வரக்கூடிய சந்தோஷமே தனிதான். நம்ம துதிச்சு பாடும்போது நமக்கு சந்தோஷம் சமாதானம் அப்படியே நம்மளை நிறைக்கிறத, தெய்வ பிரசன்னத்தை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த பாடல் குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. நீங்கள் இன்னும் நிறைய இதே மாதிரி பாடல்கள் பாடணும், அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை கேட்டுக்கிறோம். தனிமை தொடரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பல காரணங்களால் தனிமை வருது, அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம இந்த தனிமை தொடரில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம கூட பெஞ்சி அவங்க இருக்காங்க. அவங்க படிப்பிற்காக வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்க தனிமையை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க நண்பர்கள் எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறது இவங்களுக்கு ரொம்பவே தனிமையை கொடுத்துருக்கு. ஆனால் அதுலேருந்து எப்படி இவங்க ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். என் பேர் பெஞ்சி ஜான்சன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே குவைத்தில் தான். அதுக்கப்புறம் படிப்பு காரியங்களை முடிச்சுட்டு நான் பூனேக்கு வந்துட்டேன். அதோட நான் மும்பைக்கும் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு மியூசிக் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுக்காக நான் ஷெல்டன் பங்கேராவோட பேண்டில் சேர்ந்துட்டேன். சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய பாடல்களை கேட்பேன். ஆனால் நான் ஒரு குறிப்பிட்ட வகையான பாட்டுகள் மட்டும் கேட்கறது கிடையாது. அதனால் எனக்கு மியூசிக் பற்றி எல்லா விதமான விஷயங்களும் நல்லாவே தெரியும். அந்த ஒரு விஷயந்தான் இசையில் நான் பன்முகத்தன்மை கொண்டவனாக இருக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுச்சு. இந்தியா வர்றதுக்கு எனக்கு பெரிய சவாலாக இருந்த விஷயம் என்னென்னா, நான் என் வீட்டை விட்டு பிரிஞ்சு வரணுங்கிறது. எனக்கு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. இது எனக்கு ரொம்ப சவாலாக இருந்துச்சு. ஏன்னா நான் முதல்ல அங்கே என்னோட அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்பவே நெருக்கமாக இருந்தேன். இங்கேயும் குடும்பத்தில் இருக்கவங்க மாதிரி சில பேர் இருந்தாங்க. ஆனால் அவங்க வெறுமையை நிரப்ப முடியாதுன்னு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இந்த வெறுமையை ஒருத்தரால் நிரப்ப முடியும் அப்படின்னா அவருடைய பேர் தான் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சிஷியனாக இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப சவாலானது தான். ஆனால் இதை நீங்கள் இயேசுவை தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் அவர் உங்களுக்கு செஞ்சிருக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அப்புறம் சர்ச்சில் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் காலேஜில் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். இங்கே எனக்கு நல்ல திறமசாலிகளையும் இசை கலைஞர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ நான் ஷெல்டன் பங்காரோட பேண்டு மூலமாக ரெடியான ஆல்பங்களில் நான் மியூசிக் வாசித்தேன். இது எனக்கு ரொம்ப பெரிய அனுபவமாக இருந்துச்சு. அதோட நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வளர்ந்துக்கிட்டே இருந்தேன். மேலும் ஷெல்டனும் என்னை ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிட்டாரு. வெறும் இசைக்கலைஞனாக மட்டும் கிடையாது, தேவனுடைய சிஷியனா அவர் என்னை பார்த்தாரு. தேவனுடைய கிருபையினால போல்கா கார்ஃபே மூலமாக மும்பையில் இருக்கிறதுலே சிறந்த 10 இசைக்கலைஞர்கள்லேயே ஒருத்தனா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இப்போ நான் அவங்களோட வெப்சைட்டில் கூட இருக்கேன். ஒரு இசைக்கலைஞனா இது என் வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக இருந்தது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாதுன்னு மத்தேயு 6:24 சொல்லுது. இது எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் வெள்ளை இல்லை, நான் கருப்பை தேர்ந்தெடுத்தேன். அதாவது நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கும்போது ஏதாவது ஒரு நடு கலரில் இருக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயம் என் மனசில் உட்காந்துச்சு. அப்போ நான் சர்ச்சிலேயே இல்லை சர்ச்சுக்கு வெளியவோ இசை வாசிக்கிறப்போ தேவனுக்கு ஊழியம் செய்கிறது தான் எனக்கு முக்கியமான லட்சியமாக இருந்தது. நான் நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, இசை ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த இசை ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரிய அர்த்தத்தை வச்சிருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வளோதான். உங்களுக்குள்ள இருக்கிற இசையை நீங்கள் வெளியே கொண்டு வரணும். நீங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களை நீங்கள் வெளிப்படுத்துங்க. இதுதான் மக்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அர்த்தமுள்ள முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இதை நீங்கள் என்றைக்கும் மறக்கவே கூடாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட வழியில் கண்டிப்பாக நடக்கணும். அவருடைய பாதையில் நீங்கள் நம்பிக்கை வச்சு பயணம் செய்யணும். அது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை மாற்றும். நன்றி பெஞ்சி, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நீங்கள் இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு சாட்சியை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை கேட்கும்போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பைபிள் மூலமாகவும் பைபிள் வசனம் ஜெபத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத எங்களால் பார்க்க முடியுது. இன்றைக்கி உங்களுடைய இசை மூலமாக நிறைய மக்கள் ஆசீர்வாதத்தை பெறுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக.
பொதுவாகவே நம்ம அடிக்கடி நிறைய கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு நிறைய பணம் இருந்தால் நல்லாயிருக்கும், நிறைய சொத்து இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த உலகத்தை நான் சுற்றி வந்தால் நல்லாயிருக்கும், இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். இப்படி தான் ஒரு மனிதர் இருந்திருக்காரு. அவர் ஒரு பெரிய பணக்காரராக இருந்திருக்காரு, அவருக்கு பெரிய வீடு இருந்திருக்கு, நிறைய சொத்து பங்களா எல்லாமே இருந்திருக்கு. ஆனாலும் அவருக்கு என்னென்னா நைட்டு ஆனால் தூக்கம் வர மாட்டுக்கு, தனிமையில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ என்னடா இது, நமக்கு என்ன செஞ்சாலும் நைட்டு தூக்கமே வர மாட்டுக்கு. இவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருக்கு, அதனால் எந்த ஃப்ரெண்டுமே இவர் கூட இருக்கிறதே கிடையாது, இவர் தனியாகவே இருக்கார். எவ்வளோ மக்கள் இவரை சுற்றி இருந்தால் கூட இவர் தனிமையில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. நைட் ஆனால் இவருக்கு தூக்கம் வர மாட்டுக்கு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு, நிறைய பெரிய பணக்காரர் தானே, எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு ஒரு டாக்டரை போய் மீட் பண்ண போகிறாரு. டாக்டர், எனக்கு நைட்டு ஆனால் தூக்கம் வர மாட்டுக்கு டாக்டர், நான் தனிமையில் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படியா? அவருக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் பார்க்காரு. உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. வேணும்னா நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் ஒரு டூர் போயிட்டு வாங்க, ஒரு வேர்ல்டு டூர் போயிட்டு வராங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. அவனே, டாக்டர் நான் எல்லா பக்கமும் போயிட்டு வந்துட்டேன், உலகத்தில் நான் சுத்தாத இடமே கிடையாது, எங்கே போனாலும் எனக்கு அங்கேயும் இதே பிரச்சனை தான், நான் தனியாக இருக்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு நைட் ஆனால் தூக்கம் வர மாட்டுக்கு. அப்படியா சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்றீங்களா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ஒரு ஃபுட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், அப்போ உங்களுக்கு இது மாறும். இல்லை டாக்டர், அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு அப்போவும் அதில் நிம்மதி இல்லை, தனியாக இருக்க மாதிரி இருக்குது, நைட்டு தூக்கம் வர மாட்டுக்கு. இப்படி டாக்டர் யோசிக்கார். நைட்டு ஏதாவது புத்தகம் படிக்கிறீங்களா? தினமும் நான் நிறைய புத்தகங்கள் படிக்கிறேங்க, ஆனாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டுக்கு. அப்புறம் அந்த டாக்டருக்கு ஒரு கட்டத்தில், என்னடா இவர் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போது அந்த டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு காமெடி படம் பாருங்களேன், அப்போது உங்களுக்கு இந்த தனிமை மாறிடும், உங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாயிருவீங்க. அப்போவும் சொல்கிறாரு டாக்டர், நான் காமெடி படம்லாம் பார்க்குறேன், அந்த நேரம் மட்டும்தான் எனக்கு சிரிப்பு வருது, அடுத்த நிமிஷம் நான் அழுதுகிட்டு தான் இருக்கேன், எனக்கு தனிமையில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ அவர் சொல்கிறாரு, பக்கத்தில் ஒரு சர்க்கஸ் போட்டிருக்காங்க, அங்கே ஒரு ஜோக்கர் எல்லாரையுமே ரொம்ப சிரிக்க வைக்கிறாராம், நான் கூட போய் பார்த்துட்டு வந்தேன், நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபீல்லாம் மாறிடும், நீங்கள் வேணால் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்போ அவர் சொன்னார், டாக்டர் அந்த ஜோக்கரே நான் தான் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டருக்கு என்ன சொல்லனே தெரியல. அடடா என்னடா இது, அப்போ எல்லாம் இருந்தும் இவர்கிட்ட தனிமை இருக்குது. அப்போது அந்த டாக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு நண்பர் வேணும், அப்போ தான் உங்களுடைய இந்த தனிமை மாறும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. நண்பரா? எந்த நண்பர் டாக்டர் அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு பைபிள்ல இருந்து அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 15:15, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இந்த வசனத்தை அந்த டாக்டர் அந்த ஜோக்கருக்கு சொல்கிறாங்க. அவர்கிட்ட சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு நண்பர் வேணும், இயேசுதான் அந்த நண்பர், அவர் உங்கள் கூட இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அவர் எப்போவுமே உங்கள் கூட இருக்கார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த மனிதருக்கு ரொம்ப சந்தோஷம், அவர் அப்படியே ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார், அவர் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்தது, அவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்துவை அவருடைய வாழ்க்கையில் அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் தனியாகவே இருக்கலை. எவ்வளோ பேர் இருந்தாலும் நான் தனியாக இருக்கிறேன்னு சொன்ன அந்த மனிதர் அதன் பிறகு ரொம்ப சந்தோஷமாக மாறிட்டார். அவருடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு மாற்றத்தை, ஒரு புதிய வாழ்க்கையை அவரால் பார்க்க முடிஞ்சுது. இன்னைக்கு அதே ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எப்படி தனிமையில் என்ன காரணமாக இருந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்படுகிறது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம், ஃபோன் காலும் பண்ணலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம லக்னோக்கு போக போகிறோம். நமக்காக ஸ்பெஷலாக அவங்க ப்ரேயர் பண்ண போகிறாங்க. இடைவேளைக்கு பிறகு ஹே சூப்பர் புக் ஃபேன்ஸ், நாம இப்ப ஆகஸ்ட் மாசத்துல இருக்கோம். இண்டிபெண்டன்ஸ் டே சேல் இஸ் ஆன். சூப்பர் புக்கோட பொருட்களுக்கு 25% தள்ளுபடி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கிடைக்க போகுது. So hurry up, shop now on cbnindia.org.
எல்லோருக்கும் வணக்கம். ஒரு புதிய வாழ்வு பிரேயர் லைனுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு புது இடத்துல, இல்ல புது வேலையில, இல்ல வாழ்க்கையோட ஒரு புது நிலைமையில, இல்ல புது ஜனங்களுக்கு நடுவுல நீங்க இருக்கிறதா உணர்ந்துட்டு இருக்கீங்களா? எதுக்கு உங்களோட பதில் ஆமான்னா நீங்க எங்களோட நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இன்னைக்கு நாங்க உங்களுக்காக பிரேயர் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம கூட பிரேயர் பண்றதுக்கு கிரேஸ் பைபிள் சர்ச்சோட பாஸ்டர் ஆஷிஷ் கான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் பாஸ்டர். தேங்க்யூ சோஃபியா. சோஃபியா, நீங்க சொன்னது ரொம்பவே சரி. மக்கள் புது இடத்துக்கு போறப்போ, வாழ்க்கையில ஒரு புது நிலைக்கு போறப்போ, புது மக்கள் நடுவுல ஒருவேளை அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால புது இடத்துல இருக்கலாம். அந்த புது இடத்துல மக்களால அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாதத பல முறை நம்ம பார்த்துருக்கோம். அதோட சீக்கிரமா மத்தவங்க கூட சேர மாட்டாங்க. அதனால அந்த இடத்துல அவங்க தனியா இருக்கிற மாதிரி உணர்வாங்க. நீங்க சொல்றதும் சரிதான். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம என்ன பண்ணணும் பாஸ்டர்? இந்த மாதிரி சூழ்நிலையில பொதுவா ஜனங்க தவறான பாதையில போறத நாம பாக்குறோம். ஆனா நான் ஆரம்பத்திலேயே சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க தனிமையை உணர்ந்தாலும் கூட, நீங்க புறக்கணிக்கப்பட்டு இருந்தாலும் கூட, யாரையும் தெரியலனா கூட, இதுல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்காக நீங்க தவறான பாதையை தேர்ந்தெடுக்காதீங்க. உங்களுக்கு புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும்னா நல்ல புத்தகங்களை படிங்க, நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்க, நல்ல பாடல்களை கேளுங்க. ஃப்ரெண்டா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மாதிரியே சிந்தனை உள்ளவங்களை நீங்க தேடுங்க. அப்புறம் முதல்ல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க இருக்கிற இடத்துல ஒரு நல்ல சர்ச்சை தேடுங்க. உங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்றதுக்கு நல்ல நட்புகளை நீங்க தேடலாம். அதோட நீங்க அவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாவும் இருக்கலாம். இந்த பிராக்டிக்கல் அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். எப்படி நம்ம சிக்கிட்டு இருக்கும் போது நமக்கு தைரியம் தரக்கூடிய வசனங்கள் ஏதாவது இருக்கா? ஏன்னா வசனங்கள் நிச்சயமா நமக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும் நம்பலாம். பாத்துட்டு இருக்க நேயர்களுக்காக வசனத்தை பகிர்ந்துக்கோங்க. இப்போ என் மனசுல எபிரேயர் 10:25 வரக்கூடிய வசனம் வருது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடக் கூடாதுன்னு இந்த நிருபத்தை எழுதினவர் சொல்றாரு. அதாவது ஒருத்தர் சந்திக்கிற அந்த பழக்கத்தை விட்டுவிடக் கூடாது. நம்ம தனியாவே இருந்தாலும் கூட நம்ம கூட சர்வ வல்லமை உள்ள தேவன் எப்பவுமே இருக்காருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். எங்களை ஊக்கப்படுத்தினதுக்கு நன்றி பாஸ்டர். பாத்துட்டு இருக்க பார்வையாளர்கள்ல புது வேலையில இருக்கவங்களுக்கும், சிலர் புது பொறுப்புகள்ல இருப்பாங்க. அதுல தனிமையில இருக்கவங்களுக்கும், ஒரு புது சூழ்நிலையில இருக்கவங்களுக்கும் நாம பிரேயர் பண்ணலாம். கண்டிப்பா வாங்க ஜெபம் பண்ணலாம். அன்பின் பிதாவாகிய தேவனே, நீங்க எங்க ஒவ்வொருத்தரையும் நினைக்கிற தேவனா இருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீங்க மாறாத தேவனா இருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகள் மாறுது, ஆனா நீங்க மாறாத தேவனா இருக்கீங்க. இப்ப நாங்க ஸ்பெஷலா தங்களோட புது சூழ்நிலையில வந்திருக்கிறவங்க, அது அவங்களுடைய புது வேலையா இருக்கலாம், ஒருவேளை அவங்களுக்காக டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கலாம், இல்ல படிப்புக்காக வேற இடத்துலயோ காலேஜ்லயோ கூட அவங்க வந்து புது இடங்கள்ல இருக்கக்கூடிய மனிதர்களை சந்திக்கலாம். இது எல்லா காரணங்களாலையும் ஒருவேளை அவங்க தனிமையை உணர்ந்துகிட்டு இருக்கிற, சீக்கிரமாவே அவங்களுக்கு நண்பர்கள் கிடைக்க, இப்படிப்பட்ட எல்லா சகோதர சகோதரிகளுக்காக நாங்க ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. அவங்க மேல நீங்க ஸ்பெஷலா இரக்கம் காட்டுங்க. அவங்களுக்கு உங்க கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. மேலும் இந்த தனிமையில இருந்து அவங்க வெளியே வரட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த மாசம் முழுக்க இருந்து எங்க கூட பிரேயர் பண்ணதுக்கு தேங்க்ஸ் பாஸ்டர். கண்டிப்பா இது அவங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும். நண்பர்களே, நீங்க ஒண்ணும் தனியா இல்ல. உங்க கூட ஒரு புதிய வாழ்வு பிரேயர் லைனோட முழு டீமும் இருக்கு. நீங்க இப்பவே எங்களுக்கு கால் பண்ணுங்க ஆன் தி நம்பர் 9910401010. நீங்க ஜெப உதவிகளை பெறலாம். ஏன்னா ஜெபத்துல நிறைய சக்தி இருக்குன்றதை நீங்க மறந்துடாதீங்க. சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, தேவன் உங்க கூட கண்டிப்பா இருப்பாரு. உங்களால ஒருவேளை கால் பண்ண முடியலன்னா இதே நம்பருக்கு உங்களோட ஜெப வேண்டுகோள்களை எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்க மறந்துடாதீங்க. The number is 9910401010. நாங்க இப்ப கிளம்புறோம். சீக்கிரமே நாம திரும்ப சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் டேக் கேர். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சோஃபியா மற்றும் ஆசிஸ் கான். எங்களுக்காக நீங்க விசேஷமா ஜெபம் செய்திருக்கீங்க. மிக்க நன்றி. அதுவும் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணீங்க. இது பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நாங்கள் மறுபடியும் எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பரை சொல்கிறோம். 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்க இருக்கிறோம். இதில் நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் உங்களுக்காக படிக்க போகிறேன் இடைவேளைக்கு பிறகு.
திருப்புமுனை நிகழ்ச்சியின் நேயர்களே, இன்னைக்கு உங்களை திருப்புமுனை நிகழ்ச்சியின் குடும்பத்தோடு இணையறதுக்காக நான் அழைக்கிறேன். நீங்க இந்த நிகழ்ச்சிய சமூக வலைத்தளங்கள் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போங்க. இப்படி செய்யறதுக்காக ஒவ்வொரு மாசமும் நீங்க 50 ரூபாய நன்கொடையா கொடுங்க. உங்களுடைய நன்கொடைய எங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் செஞ்சு கொடுக்கலாம். இன்னைக்கே நீங்க திருப்புமுனை நிகழ்ச்சியின் குடும்பத்தோடு இணைஞ்சிருங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தனிமை தொடர்ல கடைசி எபிசோட இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க இருப்பது நன்றி வெள்ளியே பகுதி. இதுல நீங்க அனுப்பி இருக்கக்கூடிய மெசேஜை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் கொண்டு வருகிற ஒளிபரப்புகிற ரீஜனல் எபிசோடுகள் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு இடத்தை பற்றின தகவல்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்கிற விதத்தில் தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்து நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். CBNக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க இந்த மெசேஜ் அனுப்பியிருக்கிறதுக்காக. மிக்க நன்றி. எங்களுடைய ரீஜனல் எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். பார்த்துட்ருக்க உங்களுக்கும் இதே மாதிரி கருத்துக்கள் மெசேஜஸ் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம். உங்களுக்காக நாங்கள் தயாராக காத்துட்ருக்கோம். என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கோம். மத்தேயு 1:23. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இயேசு அப்படின்னாலே தேவன் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எப்படி தனிமையில் இருக்க முடியும்? உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போது அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் தனியாக இல்லை. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உங்கள் கூடவே இருக்கார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது முடிவு பரியந்தம் வரைக்கும் அவர் உங்கள் கூடவே இருக்கிறாரு. நீங்கள் எந்த காலத்துலேயும் தனியாக இல்லை. சந்தோஷமும் சமாதானமும் உங்களை நிறைத்து கொள்ளும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு அழகான ஆராதனை பாடல். வாங்க பார்க்கலாம்.
ரொம்ப அருமையான பாடல். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நம்ம தனிமை தொடரின் கடைசி எபிசோடை முடிச்சிட்டோம். அடுத்தால நம்ம புதிய மாதம் புதிய தலைப்பு, போதை பழக்கத்திற்கு அடிமையாவதிலிருந்து மீண்டு வருவது எப்படி, இதைத்தான் நம்ம அடுத்த மாதம் முழுவதும் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். நான் அதுவரை வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.